ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வவுச்சிங் ப்ராக்டிக்கல் கோர்ஸ் பார்க்க போகிறோம். ஆடிட் அப்படின்னாலே பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆடிட்டில் கற்றுக்க போக வேண்டியது வவுச்சிங். நீங்கள் வந்து ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டோ இல்லை எனிதிங் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடிட் பண்ண போகிறேன் அப்படின்னாலே நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு பண்ண சொல்கிறது ஒரு கம்பெனியோட வவுச்சிங் பாருங்கள் அப்படிம்பாங்க. வவுச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட்டு நம்ம வந்து இது என்ன, இந்த டாக்குமெண்ட் பார்க்க போகிறோம், இது பார்க்க போகிறோம், டிக் போட போகிறோம், அதுதானே அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அது தப்பு. இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் என்ன ஆடிட்டு. அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வவுச்சிங் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? வவுச்சிங் அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்தோன்னா டெஃபினேஷன் படி, மீனிங் படி பார்த்தோன்னா எக்ஸாமினிங் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஸோ நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்கிறது எல்லாமே என்ன செய்வோம், புக்கில் என்ட்ரி போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கம்ப்யூட்டர் 40,000க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அதை நம்ம எப்படி நம்புறது, 40,000க்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றது? அதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் கேட்போம் நம்ம. ஸோ அதுக்கு அவங்க சம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து என்ன செய்வாங்க, அந்த வவுச்சிங் நம்ம வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணதை புக்ஸில் என்ட்ரி போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம பார்க்கணும், அத்தென்டிகேட், அதாவது கரெக்டானது தானா, டியூலி ஆத்தரைஸ்டு. இது வந்து இப்போ சும்மா யாரோ ஒருத்தவங்க போய் இப்போ அக்கௌண்டண்ட்டே போய் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன செய்கிறது? சப்போஸ் ஒரு பாலிசி இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும், மேனேஜ்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கா, இது கரெக்டான ஹெட்டில் தான். கம்ப்யூட்டர்னும் போது ஃபிக்ஸட் அசெட்டில் வரணும், அதை போய்ட்டு நம்ம ரெவென்யூவில் போடக்கூடாது. ஸோ எனி டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது கரெக்டான அத்தென்டிகேட் ஆகிருக்கா, டியூலி ஆத்தரைஸ்டாக, கரெக்டான ஹெட்டில் தான் கிளாஸிஃபை ஆகிருக்கா, இந்த மூணுமே நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்காக அந்த டிரான்சாக்ஷனை அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோடு சேர்ந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் வவுச்சிங். இந்த வவுச்சிங் பண்ணுறனால என்ன பெனிஃபிட், என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டிடெக்ட் எரர்ஸ். என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ புக்ஸில், வவுச்சிங் பார்க்குறனால புக்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ எல்லா மிஸ்டேக்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரெக்கார்டிங் அப்போ அமௌண்ட் ராங்காக இருந்துச்சுன்னா, ராங்கான ஹெட்டில் இருந்துச்சுன்னா, டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா, எனிதிங் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்புறம் ஃப்ராட், ஏதாவது நம்ம வவுச்சிங் பார்க்கும்போதே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏதாவது ஃபிக்டியஸ் என்ட்ரிஸ் இருந்துச்சா, இல்லை வந்து தப்பான வவுச்சர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, இங்கேருந்து நான் ஏதோ ஒரு கிளைண்ட் ப்ளேஸ் போயிருக்கோன்னு சொல்லி 1000 rupees கிளைம் பண்ணுறாங்க. பார்த்தா இது 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். 2 கிலோமீட்டருக்கு 1000 rupees நாட் பாசிபிள். அவ்வளோ ஹியூஜ் எக்ஸ்பென்சஸ் வராது. நம்ம இதெல்லாம் வெரிஃபை பண்ணும்போது, ஜஸ்ட்டு நம்ம புக்ஸை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுமே தெரியாது. வவுச்சர்ஸை பார்க்கும்போது தான் எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ், அப்போ வந்து என்ன ஆகும், 2 கிலோமீட்டருக்கு 1000 எக்ஸ்ட்ரா கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஸ்டின் கேட்க முடியும். ஓகே. அன்ஆத்தரைஸ்டு பேமெண்ட், அதாவது பார்த்தோன்னா எல்லா கம்பெனிக்கும் ஒரு பாலிசி இருக்கும். இது வரைக்கும் நம்ம பேமெண்ட் ஓகே, இப்போ இந்த லெவல் நான் இது வந்து நீங்கள் ஈஸியாக பேங்க்கோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ பேங்க்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதோ நீங்கள் வந்து பேங்க்கில் போய் செக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ 1 lakh rupeesக்குள்ளே இருக்குன்னா கேஷியரே வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவார். இப்போ அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, உங்களுடைய ஸ்லிப்பை வந்து பக்கத்தில் இன்னொருத்தர்கிட்ட போவாங்க. அவர் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ ஏதோ சைன் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு வரும். சப்போஸ் அதுவே ஒரு 10 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, சீஃப் மேனேஜர்கிட்ட போயிட்டு வரும். ஒரு 2-3 levels அப்ரூவல் வரும். நீங்கள் ஒரு நாள் பேங்க்குக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சிலது கேஷியரே பண்ணிவிடுவாங்க, ஒரு சிலது 2 அப்ரூவல் இருக்கும், ஒரு சிலது 3-4 அப்ரூவல்ஸ் இருக்கும். அதுக்கும் மேலே 1 crore மேலே இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, ஆர்ஓ அப்ரூவல் அப்படின்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி தான் எல்லா கம்பெனிஸ்லேயும். சின்ன லெவல்னால் அக்கௌண்டண்ட்டே அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க, இன்னும் கொஞ்சம்னா மேனேஜர் லெவல், அதுக்கு மேலேனா மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு பேமெண்ட் ஏதாவது நடந்திருக்கா, அதெல்லாம் நம்ம வேலிடேட் பண்ண முடியும். கம்ப்ளீட்னஸ், இந்த பர்டிகுலர் இயரில் இருக்க எல்லா டிரான்சாக்ஷனும் கரெக்டாக அக்கௌண்ட் ஆகிடுச்சா, ஏதோ மிஸ் ஆகிடுச்சான்றதை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பில்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, புக்கில் 90 என்ட்ரிஸ் தான் இருக்குன்னா 10 என்ட்ரிஸ் மிஸ் ஆகிருக்குன்னு நம்ம பாஸ் பண்ண சொல்லிடலாம். அப்புறம் அக்யூரசி, கரெக்டான அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸில் 9,000 இருக்குது, பட் என்ட்ரியில் 8,000 இருக்குது அப்படின்னா அமௌண்ட் ராங்குன்னா இது தப்பாக இருக்குது, நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஹைலைட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ என்ன வவுச்சிங்கோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 6 ரீசன்ஸ். ஒன்று வந்து ஜென்யூனஸ், கரெக்டான ஆக்சுவல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் தான் நடந்திருக்கா, ரியலான பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் தான் நான் வேலிடேட் பண்ணுறதுக்கு. ஆத்தரைசேஷன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆத்தரைசேஷன் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது ப்ராப்பர் அக்கௌண்டிங் ஹெட் சொன்ன மாதிரி. இப்போ கம்ப்யூட்டர் வாங்கிட்டால்
ஃபிக்ஸட் அசெட்டில் தான் போகணும். அதை போய் ரிப்பேர்ஸ் அண்ட் இதுன்னு சொல்லி P&L வரக்கூடாது. அதே மாதிரி தான் ரிப்பேர்ஸை வந்து ஃபிக்ஸட் அசெட்டில் போடக்கூடாது. அந்த மாதிரி ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷனில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. கம்ப்ளீட்னஸ் கரெக்டான இந்த பீரியடோட டிரான்சாக்ஷன் எல்லாமே என்ட்ரி போட்டிருக்கணும். எதுவுமே மிஸ் ஆகிருக்கக்கூடாது. கரெக்ட் கட் ஆஃப், அதாவது இந்த பீரியடு தான் இருக்கணும். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடில் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. கட் ஆஃப் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்புறம் அர்த்தமெட்டிக்கல் அக்யூரசி, கரெக்டான அமௌண்ட் இருக்கிறது, தப்பாக அமௌண்ட் இருக்கிறது, ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லி இது பண்ணுறது, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த 6 பர்பஸ்க்காக தான் நம்ம வவுச்சிங் பார்க்குறோம். வவுச்சர்ஸ், நம்ம வவுச்சர்ஸ் சொல்கிறோமே, வவுச்சர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது 2 டைப்ஸ் ஆஃப் வவுச்சர்ஸ் இருக்குது. இது ப்ரைமரி வவுச்சர்ஸ், செகண்டரி வவுச்சர்ஸ். ப்ரைமரி வவுச்சர்ஸ் தான் நம்ம வந்து மெயின். இது இருந்துச்சுன்னா பெஸ்ட், அதை பார்க்கலாம், வெரிஃபை பண்ணலாம், ஓகே சூப்பர். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செகண்டரி வவுச்சர்ஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ ப்ரைமரி வவுச்சர்ஸ் என்ன வரும்? பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், வெண்டார்கிட்டேருந்து வர பில்ஸோ மெமோஸோ, இல்லை எனி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுத்த அஃபிஷியல் ரெசிப்ட்ஸ், பேங்க் பே ஸ்லிப்ஸ், சேலரி ரிஜிஸ்டர், செக் கவுண்டர் ஃபில்ஸ், போர்டு ரெசல்யூஷன், இதெல்லாம் ப்ரைமரி வவுச்சர்ஸ். செகண்டரி பார்த்தோன்னா அதோட டூப்ளிகேட், இன்வாய்ஸோட டூப்ளிகேட், அதாவது ஃபோட்டோ காப்பி ஆர் ஸ்கேன் காப்பி, கார்பன் காப்பி, பேங்க் ஸ்டேட்மெண்ட், டெலிவரி சலான், அக்னாலஜ்மெண்ட் காப்பி, டூப்ளிகேட் சேலரி ஸ்லிப்ஸ், இதெல்லாமே வந்து செகண்டரி. இதுவுமே சப்போஸ் இது இல்லைன்னா இது அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் இதுதான் பெஸ்ட் எவிடன்ஸ். அப்புறம் வேலிட் வவுச்சர்ங்கிறோமே, அந்த வவுச்சரில் என்னென்னலாம் இருக்கும், அது எதெல்லாம் நம்ம பார்க்கணும், எதுலாம் இருந்துச்சுன்னா அது வேலிட் வவுச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வவுச்சரில் கம்பல்சரி டேட் இருக்கணும், அதுக்கடுத்து அமௌண்ட் இருக்கணும். அமௌண்ட் வந்து ரெண்டுமே இருக்கணும், ஃபிகர்ஸ்லேயே இருக்கணும், வேர்ட்ஸ்லேயே இருக்கணும். நரேஷன் கிளியர், நான் என்ன பர்பஸ்க்காக இந்த வந்து வவுச்சர்ஸ் யாருக்கு பே பண்ணணும், எதுக்காக பே பண்ணணும் அப்படின்றது கிளியராக இருக்கணும். நேம் ஆஃப் த பார்ட்டி கிளியராக இருக்கணும். ஆத்தரைசேஷன், யார் இதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் ஆத்தரைஸ் பண்ணால் யார் சைன் பண்ணியிருக்கான்றது வரணும். இந்த வவுச்சர்ஸ் வந்து சீரியலி நம்பர்டாக இருக்கணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்பென்சஸ் வவுச்சிங் பார்க்குறோன்னா வவுச்சர்ஸ் சீரியல் நம்பர் இருக்கும், அதுக்கு பின்னாடி வவுச்சர்ஸ்க்கு பின்னாடி சப்போர்ட்டிங் பில் வந்து அட்டாச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது சப்போஸ் கொரியர் அனுப்புகிறோம் அப்படின்னா வவுச்சர்ஸில் என்ன இருக்கும், கொரியர் சார்ஜஸ் 500 இருக்கும், அதுக்கு பின்னாடி சப்போர்ட்டிங் பில்ஸ் இருக்கணும். கொரியர் அனுப்புறதுக்கு நமக்கு இன்வாய்ஸ் கொடுப்பாங்களே, அந்த காப்பி அட்டாச் ஆகிருக்கணும். அதே மாதிரி ப்ராப்பர் ஸ்டாம்ப், அந்த ஆத்தரைஸ் பண்ண வவுச்சர்ஸில் சைன் அண்ட் சிக்னேச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சப்போஸ் 5000க்கு மேலே, இப்போ நம்ம வேஜஸ்லாம் பே பண்ணுறாங்க, இல்லை சின்ன ஒர்க் பண்ணுறாங்க, கூலி ஒர்க்கு, லோடிங் அன்லோடிங் பண்ணுறாங்க, ஒரு 1000 ரூபீஸ் 2000 ரூபீஸ் கொடுக்குறோன்னா வவுச்சர்ஸில் அவங்ககிட்ட சைன் வாங்கி கொடுத்துருவோம். அதே 5000க்கு மேலே இருந்துச்சுன்னா கம்பல்சரி ரெவென்யூ ஸ்டாம்ப் இருக்கணும். இது வந்து நமக்கு ஒரு ரெக்யூர்மெண்ட், லீகலி ரெக்யூர்மெண்ட். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அந்த வவுச்சரை வந்து வேலிட் வவுச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வவுச்சிங்கோட ப்ராசஸ் என்ன அப்படி பார்த்தா, இதான் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நம்ம எதை வவுச்சிங் பார்க்க போகிறோம், கேஷ் புக்கோ இல்லை பர்டிகுலர் லெஜரோ என்ன பார்க்க போகிறோமோ அந்த வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரோ அதுலேருந்து, சப்போஸ் டேலியோ, ஜோகோவோ, எஸ்ஏபியோ, எனி சாஃப்ட்வேர், எனிதிங், என்ன நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம், வவுச்சிங் பார்க்க போகிறோமோ அந்த லெஜரை டவுன்லோட் பண்ணி எக்ஸலில் எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்புறம் என்ன செய்ய போகிறோம், அந்த வவுச்சரை வந்து அந்த அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு வவுச்சர் நம்பர் 0101 அப்படின்றாங்கன்னா ஃபிசிக்கல் ஃபைல் கேட்கணும். கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நீங்கள் கேட்கணும், எனக்கு வவுச்சிங் ஃபைல் தாங்க. இப்போ சேல்ஸ் பார்க்குறீங்கன்னா சேல்ஸ் ஃபைல் தாங்க. சேல்ஸில் போய் அந்த வவுச்சர் நம்பரை போய் லொக்கேட் பண்ணணும், எடுத்துகிட்டு செக் பண்ணணும் டேட் அமௌண்ட் கரெக்டாக இருக்கா, ஆத்தரைசேஷன் கரெக்டான ஆத்தரைஸ்டு பர்சன் தான் சைன் பண்ணியிருக்காங்களா. இப்போ சைன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அது வந்து ஒரு மிஸ்டேக், ரெட் ஃப்ளாக் போட்டு அதை நோட் பண்ணி வைக்கணும், ஆத்தரைஸ்ட் சிக்னேச்சரே இல்லைன்னு. இப்போ அமௌண்ட் ராங்காக இருக்குது அப்படின்னா 1 ரூபீஸ் இதாக இருந்தாலும் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொன்ன மாதிரி அதுக்கெலாம் இப்போ ஒரு சிலதுக்கு சப்போர்ட்டிங் இருக்காது. நான் சொன்ன மாதிரி லோடிங் அன்லோடிங்லாம் நார்மலாக பார்த்தா 200 500 அது மாதிரி சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து லாரி வருது, லாரியில் இருக்க குட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபேக்ட்ரியில் லோட் பண்ணுறதுக்காக சம் கூலி வந்து சின்ன கொடுக்குறாங்க, 200 கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் பில் மாதிரி இருக்காது, வவுச்சர்ஸ் இருக்கும், பில் இருக்காது, அது ஓகே. பட் ஒரு சிலது இப்போ கம்ப்யூட்டர் வாங்கினா கண்டிப்பாக இன்வாய்ஸ் காப்பி இருக்கணும். அப்போ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் இருக்கான்றதை பார்த்து வெரிஃபை பண்ணணும்.
அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஜஸ்ட்டு நான் பார்ப்பேன், அதோட முடிஞ்சதுப்பா, அது மாதிரி கிடையவே கிடையாது. அக்கௌண்டிங் ஹெட்டும் கரெக்டான அக்கௌண்டிங் ஹெட்டில் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன ஃபைண்டிங் பண்ணீங்களோ எல்லாமே ப்ராப்பராக ரெக்கார்ட் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் உங்கள் ஒர்க் பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு, எல்லா மிஸ்டேக்ஸுமே நீ ஹைலைட் பண்ணிவிட்டு நம்ம கிளைண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணணும். என்னென்னலாம் வவுச்சிங்கில் பண்ணும்போது என்னென்னலாம் மிஸ்டேக் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரப்பர் ஸ்டாம்பை வந்து அப்படி சும்மா சீல் குத்திருப்பாங்க. ஓகே, சைன் இல்லைனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ரப்பர் ஸ்டாம்ப் யாருனாலும் குத்தலாம், அது வந்து ஆத்தரைசேஷனே கிடையாது. சைன் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து அது வேலிட் வவுச்சர். அப்புறம் ஒன்லி நான் வந்து டாப் 10 மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவேன், டாப் 20 மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவேன் அப்படின்ட்டு சின்ன சின்ன என்ட்ரிஸ்லாம் விட்டுறது தப்பு. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஹியூஜ் வால்யூம் இருக்குன்னா நீங்கள் வந்து சாம்பிளிங் மெத்தட் போகலாமே தவிர ஓன்லி லார்ஜ் அமௌண்ட் பார்க்கக்கூடாது. அப்புறம் ஃபோட்டோ காப்பீஸ் இருந்தால் பரவாயில்ல. ஃபோட்டோ காப்பீஸ்னால் நமக்கு ஜெராக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஸோ ஃபோட்டோ காப்பீஸ் மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே ஓகேன்றது நோ. இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோ காப்பீஸ் தான் பார்த்தீங்க, ஒரிஜினல் பார்க்கல அப்படின்னா நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணணும், நான் வந்து ஒரிஜினல் பார்க்கல. ஏன்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இவங்ககிட்ட ஃபோட்டோ காப்பீஸ் தான் இருக்குது, ப்ராப்பர் இன்வாய்ஸ் மெயின்டைன் பண்ணலன்ட்டு. அப்புறம் கரெக்டான ராங்கான ஹெட்டில் போடுறது, 2 lakhs ரிப்பேரை வந்து பில்டிங்கில் போடுறது, அது ரிப்பேர்னால் ரிப்பேர் ரெவென்யூவில் வரணும். ஸோ ஆல்வேஸ் கரெக்டான ஹெட்டில் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு, சப்போஸ் ராங்காக இருந்தால் அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் சினாரியா போகலாம். இந்த ப்ராக்டிக்கல் கோர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ண போகிறது ஜேகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இதை நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கேஷ் புக் ஜேகே குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கேஷ் புக் வெரிஃபை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது கேஷ் புக்கில். இப்போ நம்ம ஆடிட்டராக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வவுச்சர் நம்பர் பார்க்குறோம், இதான் வவுச்சர் நம்பர். இதுவும் ஃபிசிக்கலாக இருக்க வவுச்சரில் இருக்க நம்பரும் கரெக்டாக பார்ப்போம், ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட், டேட் பார்க்கணும், கரெக்டாக இருக்கா, ஓகே. தேர்ட், அமௌண்ட்டை பார்க்கணும், கரெக்டாக இருக்கா, எஸ் கரெக்ட். ஃபோர்த் என்ன பார்ப்போம், இது யார்கிட்டேருந்து வந்தது, கரெக்டு தானா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இங்கே லக்ஷ்மி ட்ரேடர்ஸ் போட்டிருக்கு, அதுக்கு சப்போர்ட்டிங்காக இன்வாய்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அந்த இன்வாய்ஸை வந்து வெரிஃபை பண்ணுவோம். ஃபிஃப்த்து என்ன பண்ணுவோம், ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர், யார் வந்து ஆத்தரைஸ்டோ அந்த பர்சனோட சைன் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம், கரெக்டான ஹெட், இது வந்து ஆஃபீஸ் சப்ளைஸ்க்காக பண்ணியிருக்காங்க, ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ன்ற ஹெட்டில் போட்டிருக்காங்க, ஓகே கரெக்ட். ஸோ இந்த மாதிரி 6 ஸ்டெப்ஸில் தான் பார்த்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இவ்வளோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணால் தான் இது 100% கம்ப்ளீட்டட் வெரிஃபைடு. மாடல் 1ல் நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னா, வவுச்சிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம், அதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தோம். அப்புறம் ப்ரைமரி வவுச்சர், செகண்டரி வவுச்சர்ஸை பற்றி பார்த்தோம். ஒரு வேலிட் வவுச்சர்னால் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். வவுச்சிங் பண்ணும்போது ப்ராசஸ் எப்படி, என்னென்னலாம் வெரிஃபை பண்ணணும், அதோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் மெயினாக சின்ன சின்ன என்ட்ரிஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அன்சைன்டு வவுச்சர்ஸ் அக்செப்ட் பண்ணாதீங்க, ஆல்வேஸ் அக்கௌண்டிங் ஹெட்டை செக் பண்ணுங்கள். இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேஜர் மிஸ்டேக்கு இதில், அதை கம்பல்சரி பார்க்கணுன்றதை பார்த்தோம். இதுதான் நம்ம மாடல் 1ல் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.